மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளரும் நம் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு அண்ணன் விஜய் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர். நம்ம சேர்ந்து வந்த கிராமத்தை நோக்கி வந்திருக்கிற என்ன வரவேற்பீங்களா? நீங்க வரவேற்பீங்களா? இந்த அன்புக்கு இந்த ஆரவாரத்துக்கும் இன்னைக்கே ஜெயிச்ச போல இருக்கு. தேவிகுப்பம் சட்டமன்ற தொகுதி தென்றல் குமார் அப்படின்னு விஜயன் அறிவிச்சார். இந்த தென்றல் குமார் நம்ம பொண்டு சமுத்திர ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தான் நான் வசிக்கிறேன். இங்கிருந்து அடுத்த அடியே கொண்ட சமுத்திரம் தான். நான் இந்த கொண்ட சமுத்திர ஊராட்சியில தான் இருக்கிறேன், உங்களோட தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்றீங்களா? இந்த முகம் உங்க பையன் முகம் மாதிரியே இல்லையா? இந்த கருப்பு கண்ணத்தோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன், உங்க பையன் தானே நானு? ஒரே ஒண்ணு மட்டும் கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன உங்க வீட்டு பிள்ளைய எழுப்புவீங்களா? இந்த தென்றல் பிஏ படிச்ச ஒரு பட்டதாரி, படிச்சவன் பண்பானவன், உங்கள ஒருத்த ஒரு விவசாயிக்கு பிறந்த இந்த தென்றல் நானும் விவசாய பணியை செய்யறேன். நீங்களும் விவசாய வேலைக்கு அதிகமா போவீங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலமா 100 நாள் வேலைக்கு போவீங்க. ஆனா 100 நாள் கிடைக்கிறது இல்லை, 30 நாள் 50 நாள் தான் கிடைக்கிறது. நீங்கெல்லாம் எப்படி ஏரி கரை கம்மா ஏந்தல் ஊரணி தாங்கல் குளம் குட்டை இதெல்லாம் தூர்வாரி நமது சேத்துவண்டி கிராமத்துடைய நீர்நிலையை உயர்த்தி விவசாய பணிகளுக்கு நீங்கள்லாம் பண்ற அறுபாடு பண்றீங்க. வேகாத வெயில்ல வெப்பாடுபட்டு இந்த 100 நாள் வேலையெல்லாம் செய்யறீங்க. அதே போலதான் இந்த தென்றலும் இந்த விவசாய பணியை செய்யறவங்க தான் இந்த விவசாயி தான் இந்த தென்றல். நான் ஒரு விவசாயன்றதுக்கு இந்த கணத்துல இருக்கிற கருப்பே சாட்சி ஒத்துக்கிறீங்கல்ல? அதே போல நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளரும் மகளிர் தினத்தன்று சிறப்பான தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. மகளிருக்கென்று சிறப்பு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாரு. அதுல ஓரிரு தேர்தல் அறிக்கையை நான் உங்களிடையே சொல்ல விரும்புறேன். அண்ணன் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் உயிரை விடுவீங்க. அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் உயிரை விடுவீங்க. நம்ம விஜய் என்ன மேல எங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனா நான் அண்ணனா இருந்து ஒரு சவர நகை போடுறேன்னு சொல்லிருக்கார். நிச்சயமா அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவார். அப்புறம் அண்ணா அண்ணன் நீங்க மட்டும்தான் பாசம் வைப்பீங்களா? இந்த விஜய் என்ன ஏன் தங்கச்சிங்க மேல நான் பாசம் வைக்க மாட்டேனா? அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். என் தங்கச்சிகளுக்கு குழந்தை பிறந்தா இந்த விஜய் தான் மச்சான் மோதிரம் போடுவான். அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தாய் மாமன் தங்க மோதிர திட்டம். அந்த வாக்குறுதியும் நமது கழக ஆட்சி அமைஞ்ச உடனே நிச்சயமா நிறைவேற்றுவோம். நிச்சயமா நிறைவேற்றுவோம். நம்ம எல்லாம் 100 நாள் வேலைக்கு போறோம். ஒரு நாளைக்கு 230 ரூபா 250 ரூபா கிடைக்குது. நம்ம தாய்மார்கள் பெரியவர்கள் எல்லாம் 100 நாள் வேலைக்கு போறோம். ஒரு வாரம் வேலை செஞ்சோம்னா நமக்கு ஒரு 1000 சில்லறை ரூபாய் கிடைக்கும். நம்ம பேங்க்ல போயிட்டு அந்த 1000 சில்லறை ரூபாய் ஒரு வாரம் 100 நாள் வேலைகள்லாம் வெயில எல்லாம் போய் உட்காந்துட்டு வந்து சம்பாதிச்சு வச்சேன்னா இந்த பக்கமா வந்து அம்மா கேஸ் அப்படின்னு சொல்லி அந்த கேஸுக்கான அந்த 100 அந்த 1000 ரூபாய் அவரு கொடுக்கணும். அப்போ
குடும்ப சிக்கல்ல குடும்பத்துல நிதி வேணும், ஒரு வாரம் வேலை செஞ்ச காசு கூட இந்த கேஸ்காரன் பால்காரன் இப்படியே செலவாகுது. நம்ம தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம தங்கச்சிங்கெல்லாம் எப்படி குடும்பத்தை நடத்துவாங்க அப்படின்ற நம்ம தாய்மார்களே தங்கச்சி மேலே அக்கறை கொண்ட நம்ம அண்ணன் விஜய் வருடத்திற்கு 6 சிலிண்டர் இலவசம். நிச்சயமா இந்த வாக்குறுதியை அண்ணன் நிறைவேற்றுவார். அதே போல நான் பலமுறை அண்ணனை சந்திச்சிருக்கிறேன். விஜய் அண்ணனை தொகுதி மூலியமாகவும் மாவட்ட மூலியமாகவும் பலமுறை சந்திச்சிருக்கிறேன். ஆனா குறிப்பா அந்த 1 மாசத்துக்கு முன்னாடி என்னை அழைச்சாரு. சென்ட்ரல் வாங்க, உங்களை அலுவலகத்தில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில இருந்து அறிவிங்க. அப்ப போய் பார்க்கும்போது நானும் விஜய் அண்ணன் மட்டும் தலைமை அலுவலகத்துல சென்னையில தனி ரூம்ல நானும் விஜய் அண்ணன் மட்டும் இருந்தோம். அப்ப சொன்ன அண்ணா, என்னுடைய கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி 72 கிராமங்கள் தான், நகர பகுதியே வரல. இது 72 ஊரக பகுதியில் சார்ந்ததுதான் அந்த கேவிக்குப்பம் சட்டமன்ற பகுதி. எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து வந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வரும்போது வெளிச்சி முறை இல்லாத பகுதி தான் இந்த கிராம பகுதி தான் இந்த கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு சொன்னேன். அண்ணன் அதுக்கு என்ன சொன்னாரு, பெண்கள் நீ ஊரா போய் சொல்லு, நம்ம தங்கச்சிங்க எல்லாம் சொல்லு, நம்ம தாய்மார்கள் எல்லாம் போய் சொல்லு. இந்த விஜய் என்ன ஆட்சி அமைஞ்ச உடனே நம்ம பெண்களுக்கு 100% பாதுகாப்பு அண்ணன் சொல்லு அப்படின்னு சொன்னார். நாங்க 2 பேர் மட்டும் இருந்தோம். அங்க பேசினாரு, தலைமை நகரத்துல சொல்ல சொன்னாரு. இந்த வேலை நான் சொல்லிட்டேன். நிச்சயமா பெண்கள் பாதுகாப்புல 100% அண்ணன் ஆட்சியில உறுதிப்படுத்தப்படும். அதே போல நம்ம சேர்த்து வந்த கிராமம் இளைஞர்களால் நிறைந்த கிராமம், முழுக்க இளைஞர்களால் நிறைந்த கிராமம் சேர்த்து வந்த கிராமம். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இந்த சேர்த்து வந்த கிராமத்துல நிறைய எல்லோருமே சன்ட்ரிங் வேலைக்கு சொல்றாங்க. வீட்டு கட்டுமான வேலை சன்ட்ரிங் வேலைக்கு நிறைய பேர் என்னுடைய நண்பர்களுக்கு இருக்கிறாங்க. கம்பி கட்டுற வேலைக்கு நிறைய பேர் நம்ம நண்பர்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் ஒரு வேலையை உறுதியா பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? இந்த 50 ஆண்டு காலமா திராவிட ஆட்சிகள்ல மாறி மாறி ஆட்சி அமைச்சாங்களே, உங்களுக்கு யாருக்காவது அரசாங்க வேலை ஒழுங்கா கிடைச்சிருக்குதா? இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத காலகட்டத்துல மாதம் 4000 ரூபாய் வேலையை தேடி நிப்போ, நான் செலவுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு அண்ணன் சொல்லியிருக்கிறேன். மாதம் 4000 ரூபாய் ஒவ்வொரு இளைஞருக்கு கொடுக்குறார். அதே போல ஒரு இளைஞன் நான் சொந்தமா தொழில் தொடங்குறேன் அப்படின்னு வந்தா 25 லட்சம் எந்த பத்திரமும் இல்லாம பேங்க்ல 25 லட்சம் அண்ணன் வாங்கி கொடுப்பாரு. நிச்சயமா இது போன்ற பல்வேறு சாதனை புரியக்கூடிய தேர்தல் அறிக்கையே நம்ம விஜய் அண்ணா விட்டிருக்காரு. நிச்சயமா அந்த அனைத்து தேர்தல் அறிக்கையும் நிச்சயமா நிறைவேற்றுவார் நம்ம அண்ணன் விஜய். அதே போல இந்த தென்றலை எதிர்த்து இந்த தென்றல் கேவிக்குப்பம் தென்றல் அப்படின்னு சொன்னோன்னு விஜய் அண்ணன் என்ன அறிவிச்சார் 23ஆம் தேதி. அப்ப அறிவிச்சு வந்து திமுக எல்லாம் ஆள் சேர்ந்தாங்க, அதிமுக எல்லாம் ஆள் சேர்ந்தாங்க. இந்த தென்றல் என்று ஒருத்தர் நிக்க வச்சிருக்கிறாங்க விஜய். அவங்களுக்கு பெரும் பெண்கள் கூட்டம் இருக்குது, பெரும் இளைஞர் கூட்டம் இருக்குது. இந்த விஜய் பின்னாடி இந்த இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப நல்ல வேட்பாளரை நம்ம கேவிக்குப்பத்தில் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் தேர்ந்தாங்க. ஜல்லடை வச்சு அலசி தேர்ந்தாங்க. ஒரு வேட்பாளர் கூட கிடைக்கல. இந்த கேவிக்குப்பம் 72 ஊராட்சியில ஒருத்தரை கூட கிடைக்கல. அப்புறம் போனா போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணனை அதிகமா விமர்சிக்கிறது இல்லை. போனா போது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நம்ம அண்ணன் அவருக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க. திரும்பவும் உங்களுடைய துயர துன்பத்தை எப்பயாவது கேட்க வந்திருக்கிறாரு அவரு? ஏதாவது உங்களுக்கு சரி செஞ்சு கொடுத்துருக்காரா? அவர் நினைச்சிருந்தா இந்த சாலையை காங்கிரஸ் சாலையா மெயின் ரோடு வரைக்கும் போட்டு கொடுத்துருக்கலாமா இல்லையா? போட்டு கொடுத்துருக்காரா? இல்ல. ஓட்டு வாங்குறதோட சரி, அங்க போய் போதும் போய் அப்படியே தூங்கிடுறாரு. சரி, அதனால அதிகமா நம்ம விமர்சிக்க தேவையில்ல. அப்புறம் இந்த திமுக ஒரு வேட்பாளர் இந்த தென்றலை எதிர்த்து ஒரு வேட்பாளரை போட்டுக்கிறாங்க. ஒரு பெண்மணி, அந்த அம்மாவுக்கு வணக்கம். அந்த அம்மா வரும்போது பாருங்க அப்படியே வணக்கம் வச்சுருக்கோம். இந்த வேலை எதையும் பேசாத விரதத்தோட வந்துருந்து எல்லா ஊருக்குமே பேசாத விரதம்.
அப்படியே வணக்கம் வச்சுட்டு இருக்கோம். திமுக பொறுப்பாளர் நீங்க நின்று இருப்பாரு, அவருக்கு தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மா வல்லவரு, அந்த அம்மா நல்லவரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட் திமுக பொறுப்பாளர் பேசிக்கிட்டே வருவாரு. அந்த அம்மா மௌன விரதத்தோடவே வரும், எதுவுமே பேசாது. அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து கையை மட்டும் எடுத்துடுவாமா. அந்த அம்மாவுக்கு இந்த ராஜா கோயில் தெரியுமா, இந்த சேத்து வண்டியை தெரியுமா, கொசவமுதிரை தெரியுமா, நாகலை தெரியுமா, ஆக்கத்தூரை தெரியுமா? இந்த சேத்து வண்டி எங்க இருக்குன்னா சேருல எல்லாம் நான் இறங்கறது இல்லைங்க, நான் விவசாயம் எல்லாம் செய்யறதில்லைன்னு சொல்லும். இந்த சேத்து வண்டியில மக்கள் எல்லாம் விவசாய பணியில ஈடுபடுற மக்கள். உங்களுடைய துன்பம் துயரங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். நானும் ஒரு விவசாயி தான், நானும் ஒரு விவசாயி தான். ஊர்ல சேர வைக்கிறது, பெரம்பு ஓட்டுறது, வரப்பு சறுக்கிறது, அப்புறம் பொன்னாரா மண்டை, வெள்ளேரி மண்டையெல்லாம் நஞ்சு 10 அடிக்கு ஒரு இடத்துல கோழி எடுத்துட்டு போய் கொட்டுறது, நாற்று நடுறது, களை பறிக்கிறது, நீர் இறைக்கிறது. அது ஒரு நாள் அந்த நிம்மதியை அறுவடை செஞ்சு சம்மாடிச்சு போர் போட்டு அந்த போர்ல அந்த போரை நம்ம கீழே வந்து இழுத்து மாட்டுக்கு போறதுக்குள்ள அடாடா என்ன கஷ்டம். அந்த கஷ்டமாளிக்குள்ள உங்களை தேடி வந்திருக்கு. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த, உங்கள் வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்த நிச்சயமா நான் பாடுபடுவேன்னு சொல்றேன். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், ஒரே செவத்துல நல்லா பாத்துங்க, ஒரு வீட்டுல ஒரே செவத்துல இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு கட்சியுடைய எழுத்து எழுதியிருக்கோம், வரைஞ்சிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு கட்சியுடைய எழுத்து எழுதியிருக்கோம், வேற கட்சி. ஒரு வீட்டுக்காரரு ஒரே வீட்டுல 2 சிம்பிள் வரையறீங்க. இவர் எந்த கட்சிக்காரன்னு யாருக்குமே தெரியல. இப்படி இருக்கிற நிலைமையில நீங்க எங்கேயாவது விசில் சின்னத்தை பாத்தீங்களா? நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? எங்க இருக்கிற விசில் சின்னம் நான் சொல்லட்டுமா? மதில் சுவரில் மட்டும்தான் அவங்களுடைய சின்னம் இருக்கும். இந்த மக்கள் மனசுலதான் அந்த விசில் சின்னம் இருக்குது. இந்த இதயத்தில் இருக்கிற விசில் சின்னம். அதுக்காக தான் இவ்வளவு பேருக்கு இருக்கீங்க. எப்படி அந்த மதில் சுவர்ல தான் அவங்க சின்னங்கள் இருக்கும். வெள்ளை அடிச்சு காசுல வெள்ளை அடிச்சு அதுல வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. உங்க மனசுக்குள்ளே இருக்கிற விசில் சின்னம். அப்படியே 5ஆம் நம்பர் பட்டன் அமுத்தினீங்கன்னா விசில் வந்துடும். அதே போல நான் அண்ணங்கையில நான் வேட்பாளராக நிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆரை போல புரட்சி தலைவர் பொன்மன செம்மல், மக்கள் திலகம் இதயம் எம்ஜிஆரை போலவே நான் வாழ்ந்து இந்த மக்களுக்காகவே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறேன். நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகன் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற அதிமுக எல்லாம் கட்சியா இருக்குதா? அங்க லாவணி கச்சேரி படத்துக்கு டெல்லிக்கு போயிடுறாங்க. இந்த அடிமை ஆட்சி எல்லாம் போக இந்த அண்ணன் சிபிஐ ஆபீஸ்ல இருந்து கை காட்டிட்டு வந்தாரு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கெத்தான தலைவர் தான் வேணும் உங்களுக்கு. இது போல வேட்பாளரே இல்லாம சத்துவாச்சாரில இருந்து திமுக இருந்து அந்த அம்மா வந்து இறக்கிறாங்க. அந்த அம்மாக்கு என்ன தெரியும்? இந்த ஊரை பத்தியும் தெரியாது, இந்த ஊர் பேரே தெரியாது. இப்பதான் அறிமுகம் பண்ணி இருக்காங்களா அம்மா. பலூர் சேர்த்து வந்து இங்க இருக்குது. கோயந்தாபுரம் பக்கத்துலயே கோயந்தாபுரம் சொசைட்டி தான் சேர்த்து வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகனா இருந்து உங்களுக்கெல்லாம் ஒரு பாடலை பாடி எங்களுடைய உரையை முடித்துக் கொள்ள விரும்புறேன். நீங்களும் கூட சேர்ந்து பாடுவீங்களா? கை தட்டி கூட சேர்ந்து பாடுறீங்களா? நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அருளூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவர். பாலூட்டும் அன்னை அவள் வழிகாட்டும் தலைவர், அருளூட்டும் தந்தை அவன் வழிகாட்டும் தலைவர். மனதோடு கோபம் நீ வளர்த்தாலே பாவம், மனதோடு கோபம் நீ வளர்த்தாலே பாவம். மெய்யான அன்பு தெய்வீகமாகும், மெய்யான அன்பு தெய்வீகமாகும்.
விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேருக்கு நேர் வழிகாட்ட வேண்டும், தவறான பேருக்கு நேர் வழிகாட்ட வேண்டும். ஜனநாயகத்தில் நம் எல்லோரும் மன்னர், ஜனநாயகத்தில் நம் எல்லோரும் மன்னர், தென்னாட்டு காந்தி அண்ணாவின் சொன்னார், தென்னாட்டு காந்தி அண்ணாது சொன்னார். ஜனநாயகத்துல நீங்க எல்லாம் தான் மன்னர்கள், நீங்க தான் உங்களுடைய வரிப்பணத்துல தான் இந்த அரசாங்கமே இயங்குது. ஜனநாயகத்துல நீங்க தான் இந்த இந்திய திருநாட்டுல தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் தான் மன்னர்கள். நீங்க கட்ட வரி காசு தான் இந்த அரசாங்கம் இயங்குது. இந்த சட்டமன்ற வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்காக உழைக்க நான் ரெடி, நீங்க ஓட்டு போட நீங்க ரெடியா? நமது தளபதி கண்டெடுத்த வெற்றி சின்னமாம், நமது தளபதி விஜய் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் விசல் சின்னத்திலே என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வீர்களா? நீங்க செய்வீங்களா? உங்க அன்பும் ஆரவாரமோ வந்ததுல இருந்து பார்த்தா நான் இன்னைக்கே ஜெயிச்சிருவோம் போல இல்லை. அந்த அளவுக்கு அன்பு ஆரவாரமோ அளப்படுது. அதே போல நம்ம சேட்டு வண்டியுடைய வாக்கு பெட்டியை திறந்த உடனே, வாக்கு எண்ணும் போது வாக்குப்பட்டியை திறந்த உடனே இந்த தென்றல் விசில் சின்னத்தில் வெற்றி 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 இந்த வரலாற்று சாதனை படைப்பீர்களா? நீங்கள் படைப்பீர்களா? நிச்சயமா சின்னங்களை மறந்து நல்ல எண்ணங்களோடு வந்திருக்கக்கூடிய இந்த தென்றல் குமாரை படித்த பற்றாரியை நீங்க எல்லாம் ஆதரவிப்பீங்கன்னு நம்பிதான் நான் உங்களிடம் நீங்க வெளிப்படுறேன். நிச்சயமா உங்களுடைய அன்பும் ஆரவாரத்துக்கும் என்னுடைய மனது கொள்ளை போயிருக்கு. உங்க அந்த அளவுக்கு அன்பு செலுத்துறீங்களே, நிச்சயமா உங்களுக்காக உறுதியா இருப்பேன், உண்மையா இருப்பேன், உண்மையா உழைப்பேன் உத்தரவாதத்தை கொடுக்கிறேன். சேட்டு வண்டி மக்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும், இந்த ஊர் பெரியவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அதே போல கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.